பெறுகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி மீன ராசி. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, எந்தெந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும், இந்த மீன ராசி அன்பர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஒரு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா 12 ராசிகள்லேயே கடைசி வர்ற ராசி இந்த மீன ராசி, மோட்ச ராசி அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லுவாங்க. ஏன்னா கடைசியில் நம்ம எல்லாரும் எங்கே போக போகிறோம், மோட்சம் அடைய போகிறோம். அதனால் இந்த ராசியை மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரங்க குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தனால அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்களாக அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த உதவியெல்லாம் மறந்துட்டு பிற்காலத்தில் அவங்கள உதாசீனப்படுத்திட்டு வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை பற்றிலாம் இந்த மீனராசி என்பர்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களே மீண்டும் வந்து இவங்ககிட்ட உதவி அப்படின்னு கேட்டால் கூட கள்ளங்கப்படம் இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. 12 ராசியிலே நிறைவான ராசியாக அந்த மீனராசி வர்றதுனால குருத்தவம் பெற்ற ஒரு ராசியாக இது இருக்கிறதுனால அதிக அளவு தூய்மையும் வாய்மையும் மிக நல்லவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது தான். பலவீனன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்களை ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா வல்லவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் பல விஷயங்களை இவங்க இழந்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு நாள் வரைக்கும் இப்படி தான் வாழணும் அப்படின்னு வாழக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இனிமையாக பழகக்கூடியவங்களுடைய முகத்தோற்றமே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகிற மாதிரி தான் இவங்களுடைய முகத்தோற்றமே பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் உபசரிக்கிறதுல வல்லவங்க, அதோடு கூட தர்மவான்கள் அப்படின்லாம் இந்த மீனராசி என்பர்கள் சொல்லலாம். ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கினீங்கன்னா 110 ரூபா செலவு செய்யக்கூடியவங்களாக அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு கிரக அமைப்புகளும் பெரும்பாலும் அப்படி தான் அமையும். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தொழில், யோகா மாஸ்டர், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு விவசாயம், கால்நடை சார்ந்த தொழிலெலாம் அருமையாக வரும். கல்வி சார்ந்த நிலையங்கள், கல்வி சார்ந்த தொழில்கள்லாம் இவங்களுக்கு அருமையாக வரும் அப்படின்னு சொல்லலாம். கலையில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுறது இதெல்லாம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். சிவன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடுலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த மீனராசி என்பர்கள் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நாங்கள் சொன்னது உங்களுடைய பொதுவான குணங்கள், பொதுவான இவங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்துடும். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மீனராசி என்பர்களுக்கு பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். வருகின்ற நவம்பர் 28ஆம் தேதி சனி வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். அதன் பிறகு சில மாற்றங்களை இந்த மீனராசி என்பர்கள் சந்திப்பாங்க. நம்ம இப்போ வருகின்ற வாரத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அனுபவம் புதிதாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற முயற்சி எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவசர முடிவு சில இடர்பாடுகளை கொடுக்கும். அதனால் அவசர முடிவு வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. தொழிலில் வியாபாரத்தில்
ஈடுபட்டுட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். பேச்சு சாமர்த்தியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட டக்குன்னு ஒரு சில தடிமனான வார்த்தைகளை யூஸ் பண்ணிடுவீங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும். கவனமாக செயல்படுறது நல்லது. தேவையான பண உதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல ஒரு கலகலப்பு, மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். விருந்தினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்லேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான கவலை இருக்கும். அதற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகளால், நண்பர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது மீனராசி என்பர்களே. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த மீனராசி பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாக இருக்கும். அவசர முடிவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க உங்களுடைய லைஃப்பில் அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அவசர முடிவு உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாட்டையும் ஏமாற்றத்தையும் தரும். அதனால் முடிந்த அளவுக்கு அவசர முடிவை தவிர்க்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சக கலைஞர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன காரிய தடைகள், பிரச்சனைகள் வரும். கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட் எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும். அதற்காக கூடுதல் உழைப்பை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. சக மாணவர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மீனராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வருவீங்க. மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராகவும் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராகவும் வருகின்ற நாட்களில் நீங்கள் வள வர போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்க போது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நல்ல ஒரு குதூகலம் இருக்கும். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பிரிந்து இருந்த உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சிறிதளவு ஆதாயம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன் விரோதம் காரணமாக ஒரு சில சங்கடங்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் எதிரிகளால் அல்லது உங்களுடைய முன்விரோதிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் கவனமாக செயல்படுங்க. குறிப்பாக இயந்திரம் கையாளுறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். தெய்வ பணிக்காக இந்த காலகட்டத்தில் தானம் தருவங்க செய்யுங்க. உங்களால் முடிந்த நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்பவும் நல்லது. ஏதாவது ஆன்மீக பயணம் போகிறீங்கன்னா போயிட்டு வாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அந்த மாதிரி மன அமைதிக்காக நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். தெய்வ பணிக்காக, தர்ம பணிக்காக இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் செய்யாது நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். முடிந்தால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இதை செய்யுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. எதுலேயுமே அளவோடு இருந்துக்கோங்க. உறவுகளாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும், கொஞ்சம் அளவாக இருந்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு தொல்லையாக மாறும். அடுத்தவங்க விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம், பகைத்துக்கவும் வேண்டாம். புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் கிராம தேவதைகளை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற
ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.